ஒரு கவர்மெண்ட் நான் என்ன ஒரு முதலமைச்சர் நான் இணங்குறாருன்னா பெண்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்கிறாரு. ஒரு பெண்கள் மாதிரி நான் இணங்குறேன்னா ஒரு இருக்கிற பொசிஷனில் வந்து பட்டா மாறுதலுக்கு விண்ணப்பம் போட்டால் விண்ணப்பத்தில் நான் இணங்குறேன்னா ஆன்லைனில் போடும்போது நான் என்ன அனைத்தும் எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் தான் வெரிஃபிக்கு போடுறோம். அதை வந்து நான் என்ன காரணத்துக்கு வேணும் ரத்து பண்ணான்னு கேட்டால் அது உங்கள்கிட்ட சொல்ல முடியாது சொல்லிட்டாங்க. மீண்டும் கேட்ட முடியும் என்ன வேணால் நீங்கள் இதில் சட்டத்திட்டமாக பேசக்கூடாது, சத்தமில்லாத பணத்தை கொடுத்தா 5 லட்சத்துக்கு கொடுத்தா போட்டு தருவேன், நீங்கள் அரசியல்வாதி கூட்டிகிட்டு வர கூடாதுன்னு சொல்லி போட்டு சொல்கிறாங்க. இது வருவாய்த்துறை இல்லை, வசூல் துறை. ஆதாரத்தோடு நான் என்னங்கிறேன்னா அந்த ஆதாரம் கிட்ட பணம் கேட்குறாங்க, இங்கே நைட்டில் அங்கே வாங்க சொல்கிறாங்களே. நேரடி நான் என்னங்கிற அந்த சந்துக்கு வா இந்த சந்துக்கு வா, நான் நேரடியாக வந்து ஃபோனில் பேசுகிறதில்ல, நேரடியாக கூப்பிட்டு அங்கே வந்து இங்கே தான் பேசுகிறது. நான் உண்மையை நிரூபிக்கிறேன். இது என்னென்ன நடந்ததுன்னு சொல்லி போட்டு உண்மையை நான் நிரூபிக்கிறேன். நான் யாரு மேலே நான் 100% நான் வந்து இப்போ நான் என்னங்கிறேன்னா நான் என் மேலே தப்பு இல்லை. பட்டா மாறுதலுக்காக மூதாட்டி ஆம்புலன்ஸில் வந்த நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 5 முறை பட்டா மாறுதல் விண்ணப்பித்த நிலையிலும் அது நிராகரிக்கப்பட்டதால் இந்த முறை ஆம்புலன்ஸில் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு மூதாட்டியை ஆம்புலன்ஸில் அழைத்து வந்திருக்கிறார்கள். 27 ஏக்கருக்கு பணம் வேண்டுமென துணை வட்டாட்சியர் கூறுவதாகவும் புகாரானது எழுந்திருக்கிறது. சம்பவம் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடைபெற்றிருக்கிறது. என்ன நடந்தது? விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் சரவணன், என்ன நடந்தது? அவர்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது? விரிவான விவரங்கள். அதாவது வணக்கம் கௌதமி. இப்போ இந்த திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டாட்சியர் அலுவலகத்துல தான் இந்த சம்பவமானது நடைபெற்றது. அதாவது திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில மாதப்பூர் பகுதியில 27 ஏக்கர் நிலம் வந்து செல்லம்மாள் அப்படிங்கிற ஒரு பெண் மூதாட்டியுடைய 96 வயது கொண்ட இந்த மூதாட்டியுடைய பூர்வீக சொத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்நிலையில கடந்த 5 மாதமா பட்டா மாறுதல் இந்த மூதாட்டி உயிரிழக்கக்கூடிய நிலையில அதுக்கு முன்னாடியாகவே சொத்தை அனைவருக்கு பிரிச்சு கொடுக்கணுங்கிறதுனால பட்டா மாறுதலுக்கு அப்ளிகேஷன் பண்ணியிருக்காரு. அது ஆன்லைன் அப்படிங்கிற காரணத்தினாலேயுமா அதை காரணம் காட்டி பல விஷயங்களுக்கு காரணம் காட்டி அது போக 5 லட்சம் ரூபா ஏக்கருக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்கன்னு அந்த துணை தாசில்தாரான பெரியசாமி என்பவர் வந்து இவர்களிடம் கேட்டதாகவுமே அதையும் ஆங்காங்கே வரவழைத்து கேட்டதாகவுமே இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இவர் வந்து ஆல்ரெடி அந்த செல்லம்மாளின் மகன் சண்முக சுந்தரம் என்பவர் வந்து திமுகவுடைய ஆரம்பகால பல்லடம் நிர்வாகியும் கூட. இந்நிலையில இவங்க இந்த 5 முறையுமே வரவைத்து குறிப்பா பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பாட்டி தற்போது உயிரிழந்தாங்க. நேற்று ஈவினிங் இந்த விசாரணையானது சம்மன் அடிப்படையில 5வது முறையும் தாலுகா ஆபீஸ்லயே சம்மன் போட்டு விசாரிக்கிறாங்க ஒரு பட்டா மாறுதலுக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை முன் வச்சுமே இவங்க அந்த 5வது முறை சம்மனுக்கு ஆஜராகிறாங்க. நேற்று மாலை 5 மணி சுமாருக்கு ஆஜராகிறாங்க. ஆஜரான போது அந்த துணை தாசில்தார் வரவழைத்து விட்டு 5வது முறையும் அந்த அலுவலகத்தில் இல்லாம இவங்களை திருப்பி அனுப்பி நீதிமன்றத்தை நாடிக்கணும்னு சொல்லியே அலக்களிக்கிறாரு. இதனால ஆத்திரமடைஞ்சு அந்த வாக்குவாதம் ஏற்படுத்தி இந்த மூதாட்டியுடைய நிலைமையெல்லாம் பார்த்து அந்த மண்டல தாசில்தார் வந்து அதனை விசாரிக்கிறாரு. அதனை தொடர்ந்து இவர்கள் செய்தியாளரிடம் பகிரங்க குற்றச்சாட்டை இது போன்று வைக்கும் நிலையும் இருக்கின்ற நிலையில மீண்டும் அவர்களுடைய விசாரணையின் அடிப்படையில ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த மூதாட்டியை ஆம்புலன்ஸ்லேயே வந்த மாதிரியே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க. அதன் பிறகு வீட்டிற்கு சென்ற மூதாட்டி நள்ளிரவுல உயிரிழந்திருக்கிறார். அதாவது இறுதி படுக்கையில விசாரணைக்கும் சம்மன விசாரணைக்கு ஆஜராகி இருந்தும் அலக்களிக்கப்பட்டுமே இந்த மூதாட்டி வந்து நேற்று இரவு உயிரிழந்தது இப்பகுதியில் ஒரு பெரும் சோகத்தை ஏற்படுத்தினாலுமே வல்லரம் வருவாய்த்துறையினருடைய ஒரு அவநம்பிக்கை இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்குது. இதை வருவாய்த்துறை நிர்வாகம் தமிழக அரசு கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது இந்த பகுதியில் ஒருமித்த கோரிக்கை இருக்கிறது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.